இன்றைக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமை போல ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் ஞாயிற்றுக்கிழமை தான். ஆனால் உலகம் முழுதுமாய் இந்த நாளை விசேஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றால் இயேசு இன்றைக்கு தான் உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு விசேஷமான நாள். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நாளில் நம்ம சந்தோஷமாக இருப்பது ரொம்ப அவசியம். ஏனென்றால் உலகமே ஏற்றுக்கொள்ளுகிறது இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார். உங்களை பார்த்தா எபத்திரமாகுது, ஏங்க பொய் சொல்கிறீங்க, அவர் இன்னும் கல்லறையில் தான் இருக்கிறாருங்க அப்படின்ற மாதிரியே இருக்குது. சரி, சிலர் வாழ்க்கையில் கல்லறையில் இருப்பது நல்லது தான், சிலர் வாழ்க்கையில் கல்லறையிலே இருப்பது நல்லது தான். ஆனால் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 வசனங்களை பார்க்கலாம். உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திருந்திருந்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலைக்கு வந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ரைட். இந்த பகுதியை நம்ம நிறைய முறை வாசித்திருக்கோம், வருடந்தோறும் தியானித்திருக்கிறோம். ஆனால் இதுல சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் பார்த்து துரிதமாய் நம்ம முடித்து விடலாம். உயிர்த்தெழுதல் நடக்கும் என்ற நம்பிக்கை அக்காலத்தில் இந்த சீஷர்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. They were having confusion that whether the resurrection will happen. உயிர்த்தெழுதல் நடக்குமா? அவர் என்னதான் உயிரோடு இருந்த பொழுது இதெல்லாம் சொன்னாலும் உயிர்த்தெழுதல் நிச்சயமாய் நடக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்னன்னா, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் தீர்ந்து விடுமா அப்படின்ற சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக என்னன்னா, அங்க போன பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று. என்ன பயம் அப்படின்னா, வெச்ச பொருளை காணும், வெச்ச சரீரத்தை காணும். அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து சீலைகளை சுற்றி அது எல்லாவற்றையும் அழகாய் வைத்தார்கள். கையில் வேற அவங்க பர்ஃப்யூம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எதற்கு? அந்த சரீரத்துக்கு பர்ஃப்யூம் அடிக்கிறதுக்கு. ஆனா வெச்ச பொருள் எங்க காணுமா? கல்லறையிலே காணுமா? யோசிச்சு பாருங்களேன். நீங்க பீரோல வைக்கிற பொருள் காணும்னா வீட்டில் இருக்கவங்க யாரையாவது திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்லிடலாம். சுடுகாட்டில் இருக்கிற பொருளை காணும்னா என்ன பண்றது? எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? பக்கத்தில் சுடுகாடு இருக்குது, நீங்கள் கஷ்டப்பட்டு யாராவது உங்கள் வீட்டில் இறந்துட்டாங்க, கொண்டாந்து புதைச்சிடுறீங்க. அடுத்த வருஷம் வந்து பார்த்தா கல்லறையே காணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அவ்வளோதான். எங்கேயாவது ஒரு இடத்துல மண்ணில் ஒரு மண்டபத்தை கட்டிட்டு அதை கல்லறையாக நினச்சிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த ஸ்திரீகளுக்கு இருந்த பயம் என்னவென்றால், இதை யார் திருடி கொண்டு போயிருப்பா, இது எங்க போய் இருக்கும், இந்த இடத்த கூட தொடர்ந்து விட மாட்டானுங்களா அப்படின்ற ஒரு பயம் அவர்களுக்குள்ளே வந்தது. மூன்றாவது, அங்கே வந்த 2 தூதர்களை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன வந்துருச்சான்? ரொம்ப வெக்கம் வந்துருச்சு, அவமானமாயிடுச்சு. ஏன்னா யாரா பார்த்து கேள்வி கேட்டுட்டா, ஏமா நீங்க தான் முதல்ல வந்துக்கிறீங்க, நீங்க தான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டா, அதனால இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? வெக்கம் வந்தது. அக்காலத்திலே தூதனை அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்க்கும்பொழுது பெண்கள் என்ன பண்ணுவாங்களாம்? தலை குனிந்து நிற்பார்கள். ஆனால் இன்றைக்கு பெண்கள் அப்படி அல்ல. இன்றைக்கு இருக்க பெண்கள் கிருபையின் காலத்தில் இருக்கிறார்கள். பார்க்கிற யாவரையும் என்ன பண்ணுவாங்க? தலை குனிய வைப்பாங்க. ஆனா அந்த காலத்துல கல்லறையில் நின்ற பொழுது அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? தூதர்களை பார்த்தவனே தலை குனிந்து நின்றார்கள். அதெல்லாம் ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. ஏன் தலை குனிஞ்சு நின்றாங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லி முடிப்பதற்கு நேரம் இருக்காது. 4வது ஒரு காரியம் என்னென்றால், அவங்க தேடிக்கொண்டே இருந்தார்கள். என்னதான் அந்த 2 பேரும் அந்த தூதர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தாலும் அவளுடைய கண்கள், அவங்களுடைய இருதயங்கள் எல்லாம் எங்க இருந்தது? எதையோ ஒன்ன தேடிக்கொண்டு. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் என்று வந்திருந்தா, உண்மையிலே இங்கே அவருடைய சரீரம் இல்லை, இங்கே பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த உயிர்த்தெழுதல்ல எல்லாருக்குமே இருந்த ஒரு பெரிய குழப்பம் அல்லது பெரிய பிரச்சனைனா, முதல் காரியம், they were confused.
இந்த காலையில ஒருவேளை நீ ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நான் குழம்பி இருக்கிறேன் அப்படின்னா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையில உயிர்த்தெழுதல் இயேசு இருப்பார் என்றால் அங்க என்ன இருக்காது, குழப்பம் இருக்காது. எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians 14:33 பார்க்கலாம். தேவன் கலக்கத்திற்கு தேவனாயிராமல், தேவன் கலக்கத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலையும் அப்படியே இருக்கிறது. இங்க பாருங்களேன், ஆண்டவர் கலக்கத்துக்குரிய தேவன் கிடையாது. ஒருவேளை நீங்க அந்த கல்லறையில சென்ற ஸ்திரீகளை போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லது காலையில ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவர் என்னோட என்ன பேச போகிறா, பரிசுத்தாவியானவர் என்னை எப்படி சந்திக்க போகிறா, பரிசுத்தாவியானவர் பலன் எப்படி என்னை ஆட்கொள்ள போகிறது என்று சந்தேகத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் நம்ம ஆராதிக்கிற தேவன் கலக்கத்திற்குரிய தேவன் அல்ல. அவர் எந்த சூழ்நிலையிலோ நம்மளை குழம்பவே விட மாட்டார். தெளிவாய் வழி நடத்துக்கு செல்லுகிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த ஸ்திரீகளுக்கு அந்த இடத்துல வந்த உடனே கல் புரட்டப்பட்டிருக்கிறது, அங்க இருந்த சரீரம் காணவில்லை, என்னதான் நடந்தது என்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தோடு இருந்தார்கள். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டாலோ வேத வசனத்தின்படி நடக்க தீர்மானித்தாலோ அவங்க வாழ்க்கையில குழப்பங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார், உயிர் தெழுந்தவராய் இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது, குழப்பம் இருக்காது. எந்த சூழ்நிலை குழப்பம் இருக்காது, தெளிவா இருப்பார்கள், தெளிவா இருப்பாங்க. எதுனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மோட இருக்கிறார் என்ற ஒரு தைரியமும் இது ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோ இருக்கிற வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காது, குழப்பம் இருக்காது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Peter 5:8 பார்க்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். இப்போ வேதம் சொல்லுகிறது, அதனால அவர் குழப்பம் இல்லாததுனால நம்ம எப்படி இருக்கணுமா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இங்க பாருங்களேன், நீங்க குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான், அந்த குழப்பத்தை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி பல பேரை கூப்பிட்டு வருவான். கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம், ஒருவேளை ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த தீர்மானத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு நமக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்க இங்க இருந்து ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ஜம்ப் ஆகணும்னு யோசிக்கும் போது இந்த வேலையை விட்டுடலாமா இன்னொரு வேலைக்கு போகலாமான்னு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான், அவனுக்கு சாதகமான ஆளை கூட்டு வந்து உங்களை இன்னும் குழப்பி இருக்கிற நல்ல வேலையிலேருந்து கொண்டு போய் நடுத்தெருல நிற்க வச்சு. அதுக்கப்புறம் நம்ம யாரை குறை சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி ஆயிற்றேன்னு கடைசியில் சும்மா இருந்தவரை அவரை குறை சொல்லி இருப்போம். அப்போ ஒண்ணுன்னா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் இருக்கிற இடத்துல குழப்பம் இருக்காது. ஆண்டவர் இருக்கிற அவருடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குமா, தெளிவான சிந்தனையா இருக்கும். தெளிவா என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான், அதுல மாற்றமே இருக்காது. அப்படி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் பரிசுத்தாவியானவர் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதை சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவர் குழப்பம் இல்லாம எப்படி நடத்துவார்னா 32:8 நமக்கு தெரிஞ்ச சங்கீதம் தான். நான் உனக்கு போதித்து, அவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இங்க உயிர் தெழுந்த பிறகு இந்த ஸ்திரீகள் கல்லறைக்கு வந்த பிறகு அங்க நடந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிற்று. அந்த குழப்பத்துக்கான எல்லா தீர்வு என்ன தெரியுமா, இயேசு உயிரோட இருந்த பொழுதே சொல்லிவிட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன், நான் உங்களுக்கு முன்பதாய் கலிலேயாவுக்கு சென்று விடுவேன், அங்க உங்களை சந்திக்கிறேன், தட் இஸ் அவர் மீட்டிங் பாயிண்ட் என்று சொல்லிவிட்டார். இன்றைக்கு திருச்சபைக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், வானத்திலே எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது வானத்திலே நம் ராஜா எதிர்கொண்டு வருவார், நம் வானத்திலே அவரை சந்திப்போம் என்ற ஒரு நல்ல செய்தியை நமக்கு முன்பதாகவே சொல்லியிருக்கிறார். ஆனா நம்ம இடத்துல பண்றோம், அவர் சபையில இருக்கிறாரா அல்லது இந்த இடத்துல இருக்கிறாரா அந்த இடத்துல இருக்கிறாரா என்று குழம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒரு நாள் எக்கால சத்தம் தொனிக்கும். அன்றைக்கு தூதன் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கு. அந்த நேரத்தில் எந்த தூதனும் இருக்க மாட்டான். எந்த தூதனும் வந்து அவர் வானத்தில் உன்னை எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கார் போ என்று சொல்லுகிற சத்தம் வரவே வராது. ஆனா இந்த ஸ்திரீகளுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் என்னவென்றால், அங்க 2 தூதர்கள் வந்து இயேசு உயிர் தெழுந்ததை சொன்னார்கள், இயேசு எங்க இருக்கிறார் என்பதை சொன்னார்கள். இன்றைக்கு ஒருவேளை இதுதான் நம்மளுடைய எச்சரிப்பின் சத்தமா இருக்கும் என்றால் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில குழம்பாதீங்க. உயிர் தெழுந்த இயேசு நம்ம வாழ்க்கையில எந்த குழப்பத்தையும் கொண்டு வரவே மாட்டார். நிச்சயமாய் ஒரு நாள் அவரை சந்திப்போம்.
நிச்சயமாய் ஒரு நாள் அவரை எதிர்கொள்ளுவோம். நிமிர்ந்து பார்த்து அப்பாவே என்று ஓடுகிற அளவுக்கு ஒரு குழந்தை தன் தகப்பனை பார்த்து எப்படி ஓடுகிறதோ அது போல ஓடுகிற ஒரு அருமையான தருணம் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அதுல எந்த குழப்பமோ நமக்கு வரவே கூடாது. அதுல குழப்பம் இருக்கவே கூடாது. நம்ம பரலோகம் போவோமா அப்படின்ற குழப்பம் எதுல வேணா குழப்பம் இருக்கலாம், எதுல வேணா மென்டல் மாதிரி இருக்கலாம். பரலோகம் போறதுல என்ன பண்ணக்கூடாது, மென்டல் மாதிரி. ரெண்டாவது ஒரு காரியம் அவங்களுக்கு இருந்த காரியம் என்னன்னா, அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. என்னத்துக்கெல்லாம் பயந்தாங்க நான் முதல்ல சொல்லிட்டேன். எடுத்து வேதத்துல வாசிக்கலாம். யோவான் 14 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கலாம். 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இங்க பாருங்களா, அவங்க ரெண்டு பேருமே, அந்த ஸ்திரீகள் ரெண்டு பேருமே ஓடின பிறகு அந்த ரெண்டு தூதர்களை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப கலங்கிட்டாங்க, பயந்துட்டாங்க. ஒருவேளை இவங்க திருட்டிட்டு போயிட்டாங்களோ, இயேசுவின் சரீரத்தை இவங்களுக்கு கொள்ளையடித்து போய்விட்டார்களோ, அல்லது வேற எதையாவது நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த பயத்துல தான் அந்த புருஷர்களை அல்லது அந்த தூதர்களை அவங்க பார்க்க முடியாம தலை குனிந்து நின்றார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து உண்மையிலே உயிர் தெழுந்த நாள் அன்றைக்கு நடந்த காரியம். ஆனா இன்றைக்கு நமக்கு பயமும் கலக்கமும் வேண்டாம். ஏனென்றால் சிலுவையில அவர் நமக்காய் ஒரு மிகப்பெரிய காரியத்தை விட்டு சென்றிருக்கிறார். ஒருவேளை சிலுவையில ரத்தத்தை பார்ப்போம் என்றால் அது உண்மையிலே அட்டோன்மெண்ட், அது கவர்னன்ட், அது நமக்கு எல்லா காரியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இல்லைங்க, சிலுவையில நான் சமாதானத்தை பார்க்கிறேன் என்றால் இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நமக்காய் இயேசு என்ன பண்ணிருக்காரு, விட்டு சென்றிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இரண்டாவது, இந்த கல்லறையில் இருந்த ஸ்திரீகளை போல நாம் இருப்போம் என்றால் கலங்கி கொண்டு பயந்து கொண்டேதான் இருப்போம். ஆனால் இயேசு எனக்காய் சிலுவையில உயிர் தெழுந்தார் என்ற சமாதானம் இருக்கும் என்றால் நமக்கு மிகப்பெரிய சமாதானம் உலகத்துல உண்டு. அந்த சமாதானம் யாருமே கொடுக்க முடியாதுங்க. இயேசு கொடுக்கிற சமாதானம் நீங்க உலகத்துல உலகம் முழுதுமாய் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உங்க சமாதானம், உங்களுக்கு ஏற்ற வனமான சமாதானம் கிடைக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி தான். இங்கேருந்து அங்கே போனால் அங்கே சமாதானம் இருக்காது, அங்கேருந்து இங்கே வந்தால் சமாதானம் இருக்காது. இதை சாப்பிட்டா சமாதானமாக இருக்கணும், அதையே சாப்பிட்டாலும் சமாதானம் வராது. கடைசியில் வயிற்று போக்கு தான் போகும். அதனால் ஒன்று தெரிஞ்சுங்க, சிலுவையில் கிடைக்கிற சமாதானம் வேற எங்கேயுமே. அதனால ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, இயேசு உயிர் தெழுந்த செய்தியை இந்த ஸ்திரீகளுக்கு அந்த தூதர்கள் சொன்னதை போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னென்றால், நமக்கு பயமும் கலக்கமும் வேண்டாம். ஏனென்றால் உயிர் தெழுந்த இயேசு நமக்காய் சமாதானத்தை விட்டு சென்றிருக்கிறார் என்ற தைரியம் நம்பிக்கை நமக்கு வேண்டும். இதே பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:7 பார்க்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இங்க பாருங்களேன், நமக்கு பயமுள்ள ஆவியை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்றால், பயம் என்ற ஒரு வார்த்தையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர மாட்டார். நம்ம பயப்பட வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா, நம்ம ஜீவியத்தை காத்துக்கொண்டு எப்படியாவது இந்த பூமியை விட்டு அவருடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும். அது ரொம்ப அவசியமானது. ஆனா இந்த பூமியில வாழுற வரைக்கும் நமக்கு என்ன பண்ண மாட்டாரு, பயமுள்ள ஆவி. நம்மெல்லாம் இயேசுவோட இருக்கணும் அப்படின்னா இந்த பூமியில இருந்து போனாதான் இருக்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? பூமியில இருந்து இல்லைங்க, நான் இங்கேயே இருப்பேங்க, இயேசுநாதர் வருவாருங்க, அப்போ இங்கே வரப்போ நான் பார்த்துக்கிறேன்னா வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நாள் தான் ஆகும், ரொம்ப நாள் ஆகாது. நாங்கள்லாம் மறுரூபமாக்கப்பட்டு போய்விடுவோம். ஒருவேளை இன்றைக்கு அவருடைய வருகை இருக்குமெண்டா திரும்ப வருவோம், 1000 வருஷம் அரசாட்சியில் வருவோம். அப்போ நீங்கள் இங்கே இருக்கும் போது நாங்கள் பார்ப்போம். எத்தனை வருஷம், 1000 2000 வருஷம் இருப்பீங்கன்னு தெரியல, இருந்தீங்கன்னா நிச்சயமாக பார்க்குறோம். காரணம் என்னவென்றால், நமக்கு பயமுள்ள ஆவி அல்ல, நமக்கு பலனும் சமாதானமும் மிகவும் தைரியமான ஒரு ஆவியை கொடுத்திருக்காங்க. எதுக்கு தெரியுமா? என்ன சோதனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில வந்தாலும், இயேசு என்னோட இருக்கிற வரை, உயிர் தெழுந்த இயேசு என் வாழ்க்கையில இருக்கிற வரை எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயம் உண்டு அப்படின்ற ஒரு தைரியம் நமக்கு தருகிறவராக இருக்க. எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கினே இருந்தா வச்சுங்களேன், பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். இந்த பூமியில நாம இருப்பதை காட்டிலும் பவுல் சொல்லுகிறான், அவருடைய சமூகத்துல இருப்பது. தாவீது சொல்றான், நான் அவங்க சமூகத்திலே இருந்துறாங்க, ஒரு நாள் 1000 நாள் எவ்வளவு வாழ்நாள் கூட இருக்கிறேன்.
காரணம் என்னவென்றால் இவர் எல்லாம் உணர்ந்தவர்களாய் பயமில்லாத ஆவியை பெற்றவர்களாய் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீ இயேசுவை பின்பற்றுவாய் என்றால் அல்லது வேத வசனத்தின்படி வாழ்வாய் என்றால் உனக்கு என்ன ஆவி இருக்கக்கூடாது? பயந்த ஆவி இருக்கவே கூடாது. பயமுள்ள ஆவி நமக்கு ஆண்டவர் தரமாட்டார். தைரியமான ஆவி என்ன தெரியுமா? வந்தா பார்த்துக்கலாம், இங்க இருக்கிற வரைக்கும் தைரியமா வாழலாம், இல்லைன்னா அங்க போய் சந்தோஷமா வாழலாம். அங்க போனா எப்படி இருப்போம்? அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, துன்பம் இல்லை, போராட்டம் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆவியை ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தைரியம் எப்ப தெரியுமா வரும்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். இங்க பாருங்கல்ல, இந்த பயம் போறதுக்கு வழி என்னன்னா, குழப்பம் போறதுக்கு வழி என்ன அப்படின்னா, தெளிவா நம்ம யோசிப்பதற்கு ஆண்டவர் குழப்பத்தின் ஆவியை தரமாட்டார். குழப்பத்தின் தேவன் கிடையாது. ஆனா பயம் போறதுக்கு ஒரே வழி என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான். வேற எந்த வழியும் கிடையாது. நீ கிறிஸ்தவனா இருந்து பயந்தனே இருக்கிற அப்படின்னா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, you have not yet received the real Holy Spirit which is come from above. பரத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வரும்பொழுது உனக்கு பயம் என்பதே இருக்காது. யோசித்து பாருங்களேன், இந்த சீசர்ல பயந்து போய் ஒளிஞ்சாங்க, இந்த பேதுரு பயந்து மறுதலிச்சான், எல்லாம் பயந்து நடந்தாங்க. ஆனால் பரிசுத்த ஆவி வந்த பொழுது பூமியின் கடைசி வரைக்கும் தைரியமாய் நின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் தைரியமா இருப்பது, இந்த ஸ்திரீகளுக்கு அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அதனால பயந்தாங்க. ஆனா இன்றைக்கு நமக்கு அப்படி அல்ல, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நமக்கு பயம் என்பது வாழ்க்கையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது காரியம், இவங்க ரொம்ப வெக்கத்துல தலை குனிஞ்சு நின்னாங்க. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ இலச்சையடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதையெறிப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். இங்க பாருங்களேன், பொதுவா ஏன் அந்த இடத்துல கல்லறையில வந்த பிறகு அந்த ஸ்திரீகள் தலை குனிந்து நின்னார்கள் அப்படின்னா, ஒண்ணு அவங்க எதிர்பார்க்கல ஒரு தூதனை போல பிரகாசமான வெளிச்சத்துல ஒருத்தன் இருப்பான் அல்லது ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு அவங்க பயந்துட்டாங்க, குழப்பமாயிட்டாங்க. அதனால தலை குனிந்து நின்னார்கள். இரண்டாவது, மரித்த பிறகு இந்த சரீரத்தை யூத கலாச்சாரத்தின்படி பெண்கள் தொடவே கூடாது. பெண்கள் தொடக்கூடாது. அது புருஷனா இருந்தாலும் மகனா இருந்தாலும் நம்ம ஊர்ல தான் கட்டி பிடிச்சி உருண்டு பிறண்டு அழுவும். எதுக்கு அப்படின்னா, அப்படியாவது உயிரோட வந்துருவாங்க, வாய்ப்பே இல்லை. நீங்க எவ்வளவுதான் உருண்டு பிறண்டாலும் அழுதாலும் இறந்தவங்க திரும்ப உயிரோட வரப்போவதே கிடையாது. ஆனா யூத கலாச்சாரத்துல எப்படின்னா, அந்த சரீரத்தை சீலையில சுற்றி அதுக்கு தேவையான எல்லா எம்பாமும் பண்ணி அதை கடத்திட்டாங்க அப்படின்னா பெண்கள் தொடவே மாட்டாங்க. ஏன்னா உயிர் தெழுதலுக்காய் அதை ஆயத்தம் பண்ணி விடுவார்கள், மேசியாவுடைய வருகைக்காய் அதை ஆயத்தம் பண்ணி விடுவாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த ஸ்திரீகள் கல்லறைக்கு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி யாரும் ஆண்களும் இல்லை. இவங்க என்ன நினைச்சு வந்திருப்பாங்க? ஒருவேளை பேதுரு வந்திருப்பான், யோவான் வந்திருப்பான், அல்லது நமக்கு முன்னாடி யாராவது வந்திருப்பாங்க, இல்ல ராத்திரி முழுதும் அந்த தோட்டத்துல எங்கன்னா ஒளிஞ்சு இருந்து நம்ம சீசர்கள் பார்த்திருப்பாங்க. அதனால நம்ம தான் லேட்டா வரும் அப்படின்னு நினைச்சு வந்தாங்களோ என்னமோ தெரியல. வந்தது இவங்க முதல்ல வந்துட்டாங்க. அதனால திடீரென்று அந்த தூதர்கள் வந்த பிறகு இவங்களுக்கு ரொம்ப வெக்கம் ஆயிடுச்சு. என்னன்னா, எங்க வரக்கூடாதோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, திருச்சபை எந்த இடத்துல போகக்கூடாதோ அந்த இடத்துல போனாதான் என்ன பண்ணுமா? வெக்கப்பட வேண்டியது. ஆனா நம்ம வெக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எல்லா அவமானங்களையும் எல்லா நிந்தைகளையும் பரிசுத்த ஆவியானவர் மூடி மறைத்து நம்ம வெட்கம் இல்லாமல் தைரியமாய் சந்திப்பதற்கு அவர் தைரியத்தை தருகிறவராய் இருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்களேன், போகக்கூடாத இடத்துல போனா வெக்கப்படணும், அல்ல இருக்கக்கூடாத இடத்துல இருந்தா வெக்கப்படணும், அல்ல செய்யக்கூடாத வேலையை செஞ்சா வெக்கப்படணும். இந்த ஸ்திரீகளுக்கு இவங்க அந்த நடந்த காரியம் என்னவென்றால், தோட்டத்துல அவங்க அங்க வந்து நின்ன பிறகு தூதர்கள் வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப வெக்கமா ஆயிடுச்சு. இன்றைக்கு திருச்சபையா இருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, தோட்டத்துக்கு போலாம், கல்லறை தோட்டத்துக்கு கூட போலாம். கல்லறை தோட்டத்துல யாரும் இருப்பா? எல்லாம் மரித்தவர்கள் தான் இருப்பாங்க. ஒரு ஆள் கூட உயிரோட இருக்க மாட்டான். வெட்டியான் கூட வெளியே தான் நிற்பான்.
பார்த்துருக்கீங்களா? நீங்க வேணா ட்ரை பண்ணிப்பாங்க. சர்ச்சு முடிச்சோடனே பின்னாடி போங்கன்னா ஒரு ஆள் உயிரோடு இருப்பாங்க, காட்டினா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க கல்லறையில. அப்படி இருக்கும்போது நம்ம அங்க போக வேண்டிய அவசியம் மரித்தோர் இடத்துல தேட வேண்டிய அவசியம் கிடையாது. மரித்தோர் எல்லாம் அவர்களுக்காய் நியமிக்கப்பட்ட நாளிலே அவர்கள் எழும்புவார்கள். அப்ப நம்ம அங்க போக வேண்டிய இடத்துல இல்ல. எதுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, உங்களுடைய விசுவாசம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சாட்சியை அல்லது உங்களுடைய ரட்சிப்பை சாகடிக்கிற எந்த கல்லறையிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அங்க போனா வெக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எல்லா வெக்கத்தையும் அவர் அழகாய் மூடுகிறவராய் இருக்கார். 57 வாசிக்கலாம். 57 வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன். இங்க பாருங்களேன், இந்த ஸ்திரீகள் வந்த பிறகு ஆண்டவரே உங்களுக்கு உதவி செஞ்சிட்டாரு. இந்த தூதர்களை அனுப்பி, எப்பா நீங்க வெக்கப்படாதீங்க, தைரியமா இருங்க, அவர் இங்க இல்ல, கலிலேயாவுக்கு போயிட்டார் என்ற செய்தியை அழகா சொன்னாங்க. அப்போ ஒன்றுனாலும் செஞ்சு கொள்ளுங்க. நீங்க ஒருவேளை வெக்கம் நாணம் அடைய வேண்டிய இடத்துல நீங்கள் மாட்டிக்கொண்டாலும் இருந்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு துணை செய்து என்ன பண்ணுவாரு, எல்லாவற்றையும் அகற்றி நீங்க வெக்கப்பட விடாமல் ஆண்டவர் நிறுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒருவேளை கல்லறையில இருந்தாலும், நம்ம வெக்கப்பட வேண்டிய இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு துணை செய்து அதை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறார், ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:5 பார்க்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இங்க பாருங்களேன், 3வது காரியம் என்ன சொல்றாருன்னா, வெக்கப்படாம இருக்கிறதுக்கு நமக்கு என்ன ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாவி. முதல்ல சொன்ன பரிசுத்தாவி இருந்தா பயம் இருக்காது. 2வது பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டா என்ன வராது, வெக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப பரிசுத்தாவி இல்லை அப்படின்னா எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்ணோம், தலை குனிஞ்சு நிற்கணும். அப்படி என்றால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, இந்த பூமியில விட்டு போவதற்கு முன்பதாய் பரிசுத்தாவியானர் இல்லை அப்படின்னா, பரிசுத்தாவினரை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, பரிசுத்தாவினர் உங்க வாழ்க்கையில செயல்படலை அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாய் மாறிவிடும். உங்களுக்கு பயம் நிறைந்தவர்களாய் இருப்பீங்க. எந்த இடத்துல போனாலும் வெக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. எந்த இடத்துல போனாலும் தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ஆனால் பரிசுத்தாவியானர் வந்து விட்டார், தலை நிமிர்ந்து நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அவர் தருகிறவராயிருக்கார். 4வது ஒரு காரியத்தை பார்த்து நம்ம துரிதமாக முடித்து விடலாம். இவங்க போன இடத்துல இயேசுடைய சரீரத்தை தேடிக் கொண்டிருந்தார்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 29:13 பார்க்கலாம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இங்க பாருங்களேன், இந்த ஸ்திரீகள் ரொம்ப நல்லவங்க. அவங்க அங்க உள்ள போனோடனே காணோன்னு என்ன பண்ணாங்கன்னா, எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க முழு இருதயத்தோட தேடினாங்க. அவங்க ஐயோ சரீரத்தை காணுமே, இயேசுடைய சரீரத்தை காணுமே, கல் புரட்டப்பட்டிருப்பதே ஒரு பெரிய ஆச்சரியம், அதுலயும் உள்ள போனா சரீரத்தை காணணும் போது அவங்க முழு இருதயத்தோட தேட ஆரம்பித்தார்கள். எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று தேடினார்கள். அதனாலதான் என்னமோ தெரியல, தேவன் அவர்களுக்கு உதவி செய்து தூதனை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலையில ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உண்மையிலேயே எனக்கு பரிசுத்தாவினரை பெற்றுக்கொள்ள வேண்டும், உண்மையிலே நான் பரிசுத்தாவினுடைய பலன் எனக்கு வேண்டும், பரிசுத்தாவினர் வந்தால் எனக்கு பயம் போய்விடும், என்னுடைய அவமானம் எல்லாம் போய்விடும், என்னுடைய நிந்தையெல்லாம் போய்விடும் என்று எண்ணுவாய் என்றால், நீ உண்மையாய் தேடி வந்திருப்பாய் என்றால் அவரே தூதனை அனுப்புகிறவராயிருக்க, அவரே நற்செய்தியை கொண்டு வந்து தருகிறவராயிருக்க. இந்த தூதன் கிட்ட போயிட்டு இந்த அம்மாங்க வந்து எதுவும் கேட்கல, ஐயோ இங்க சரீரம் வச்சுங்க 3 நாளைக்கு முன்னாடி அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களா? ஒண்ணுமே இல்லை. அவங்க பாட்ட தலை குனிஞ்சு நின்னாங்க. அவர்கள் தூதனே சொன்னா, அவர் இங்கே இல்லை, அவர் எப்பயோ உயிர் தெழுந்து விட்டார், அவர் உங்களுக்கு முன்பதாய் கலிலேயாவிலே உங்களை சந்திப்பதற்காக காத்து கொண்டிருக்கார் என்ற நற்செய்தியை சொன்னார். காரணம் என்னவென்றால், நீங்க முழு இருதயத்தோட ஆண்டவரே பரிசுத்தாவியானவர் என்னோட வாங்க ஆண்டவரே, எனக்குள்ளே வாசம் செய்யுங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவர் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேடுனா கிடைக்கும். இவர்கள் தேடி வந்தது என்னவென்றால் சரீரத்தை, கிடைத்தது என்னவென்றால் நற்செய்தி கிடைத்ததாய் இருந்தது. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார் என்று நீங்கள் தேடி வந்திருப்பீர்கள் என்றால் நற்செய்தி என்னவென்றால், நிச்சயமாய் என் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை சந்திக்க ஆகாயத்தில் எதிர்கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர்
உண்மையிலே என்னென்னலாம் பண்றாருன்னு பாருங்க. அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கலாம். மார்க்கு 9:31 வாசிக்கலாம். மார்க்கு 9:31. ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். உயிரோடு இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டார். எப்பா இதுதான் நடக்கும். அதுவும் சீஷர்களுக்கு ரொம்ப ட்ரைனிங் கொடுத்தாரு. சீஷர்கள் என்றால் ஈஸி கிடையாது, ரொம்ப ட்ரைனிங் வேணும். அப்பதான் அந்த அப்படிப்பட்டவங்கள தான் ஆண்டவர் சீஷர் என்று சொல்லார். நிறைய ட்ரைனிங் கொடுத்தா அவங்க சொன்னார், தவறுப்பா நல்லா கவனிங்க, நான் காட்டி கொடுக்கப்படுவேன், கொல்லப்படுவேன், மரித்து போவேன், என்னை அடக்கம் செய்வாங்க, 3ஆவது நாள் என்ன பண்ணுவேன், எழுந்துரு. 3ஆவது நாள் எழுந்த உடனே நான் எங்க இருப்பேன் அப்படின்னா, நான் கலிலேயாவில் உங்களை பார்க்கறேன். லொக்கேஷன் வரைக்கும் கொடுத்துட்டு போயிட்டேன். லொக்கேஷன் வரைக்கும் இவங்க என்ன பண்ணிருக்கணும், சனிக்கிழமை ராத்திரியே லொக்கேஷனுக்கு ஓடி போயிருக்கணும். சனிக்கிழமை ராத்திரியே ஒன்றும் இல்லை, ஊரில் ரொம்ப தூரத்தில் உங்கள் தூரத்தை சொந்தக்காரங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்டுங்களுக்கு கல்யாணம்னா நம்ம விடிஞ்சு சாப்பாட்டுக்கா போவோம். நைட்டே ஓடுவோம். நைட்டே ஓடி அங்கே என்ன நடக்குது, என்ன ட்ரெஸ்ஸு வாங்கினேன், என்ன நகை வாங்கினேன், எந்த கடையில் வாங்கினேன், எப்படிப்பட்ட புடவை கட்டியிருக்க காட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு உற்சாகமாய் சந்தோஷமாய் அந்த சூழ்நிலையை மாற்றும். இந்த சீசனில் என்ன பண்ணியிருக்கணும், இந்த ஸ்திரீகளை கூட்டு கொண்டு வாங்க கலிலேயாவுக்கு போகலான்னு ஓடி இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இன்னும் கல்லறையில் அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இயேசு என் வாழ்க்கையில் என்ன செய்வார், அவர் என்ன பண்ணுவார், அவர் என்னை ரட்சித்தாரே, எனக்கு அபிஷேகம் தருவாரா, என்னை ஆசீர்வதிப்பாரா, எனக்கு சுகம் தருவாரா, எனக்கு வெற்றி தருவாரா, எப்படி தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னை பேர் சொல்லி அழைத்தவன் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தலைவனாய் வைப்பேன், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன், கண்ணின் மணியை போல அவனை பாதுகாக்கிறேன் என்று வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார். காரணம் என்ன, அவர் நம்ம அழகா ஒரு லொகேஷன் பிக்ஸ் பண்ணிட்டாரு. நம்ம ஓடி போக வேண்டியது வேலை. ஓடி அங்க ஓடி இப்போ இந்த இடத்துல வாங்க உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம், ஓடிடணும். ஆனால் நம்ம அப்படி போக மாட்டோம். 1 லட்ச ரூபா கொடுக்குறோம் வாங்கன்னா நைட்டெல்லாம் கூட அங்கேயே காத்துன்னு இருப்போம். அப்படி தானே? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நாளைக்கு இன்றைக்கு சபைக்கு வந்தவங்க எல்லாருக்கும் 1 லட்ச ரூபா தரோம், பாகிஸ்தான் பார்டருக்கு வாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், பார்டர் எவ்வளோ தூரம் நான் இருந்தாலும் பரவாயில்ல குடுக்குன்னு. காரணம் என்ன, பணம் கிடைக்குது, ஆசை. இயேசு அதை விட பெரிய காரியம் தருகிறா. உனக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் தருகிறா. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டால் பயம் இருக்காது, நம்ம வாழ்க்கையில கலக்கம் இருக்காது, நம்ம வாழ்க்கையில் அவமானம் இருக்காது, எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுவேன் என்ற ஒரு மிகப்பெரிய தைரியத்தை தருகிறவராயிருக்கிறார். இந்த காலையில அந்த ஸ்திரீகள் தேடி சென்றதை போல இன்னும் நீங்க பல காரியங்களை தேடிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் நற்செய்தி என்னவென்றா, பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் எப்பொழுதோ ஆண்டவர் அனுப்பிவிட்டார். அவர் இங்கே இருக்கிறார். அவரை உணர்ந்து ஆராதிக்க ஆரம்பிப்போம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் பலமான காரியங்களை செய்கிறவராயிருக்கார். இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டா வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 28:7 வாசிக்கலாம். சீக்கிரமாய் போய், இங்க பாருங்க, சீக்கிரமாய் போய் அவர் மருத்துவரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன். இங்க பாருங்களேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்ப நீங்க கடற்கரை ஓடி போய் யாருக்கு சொல்லணுமா, சீஷர்களுக்கு சொல்லுங்க, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் என்று. அப்போ ஒன்றல்ல தெரிஞ்சுங்க, when you receive the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து விட்டால் நடக்கிற காரியம் என்னவென்றால், நீங்க உலகம் எங்கும் சென்று, அதுல 28ல கடைசி 2 வசனத்தை வாசம் முடிச்சிடலாம். 19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இங்க பாருங்கள், உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் தேடிக்கொண்டு இந்த ஸ்திரீகளை போல வந்திருப்பீர்கள் என்றால் நீங்க கல்லறையிலே தான் நின்று கொண்டிருக்கணும். ஆனா ஒருவேளை நான் கல்லறையில வந்திருப்பேன் என்றாலும் இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தியம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உலகமெங்கும் செல்லுங்க. பார்க்கிறவங்க எல்லாரையும் சீஷராக்குங்க. பார்க்கிறவங்க எல்லாரையும் என்ன பண்ணோம், சீஷர் ஆக்கின பிறகுதான் என்ன பண்ணோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து நீங்க அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும்.
வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்க ஒருவேளை இந்த ஸ்திரீகளை போல குழப்பமான சூழ்நிலையில நான் எதற்காய் அழைக்கப்பட்டேன், எதுக்காய் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்னை பார்த்தார் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால், ஒரே ஒரு வேலை தான், சீஷனா ஆக்குற வேலை தான் உனக்கும் எனக்கும் தலையான வேலையாய் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய காரியம் என்னவென்றால், எப்படியாவது பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ணணும், நிரப்பணும். அந்த வேலை நம்ம வேலை. அவர் வந்தார், 3.5 ஆண்டு முடிந்தது, அவர் சென்று விட்டார். உயிர் தெழுந்த பிறகு அவர் சொன்ன காரியம் என்றால், உங்களுக்காய் பிதாவிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இருக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் குழப்பமில்லாத தெளிவான புத்தியை உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு எந்த சூழ்நிலை பயமில்லாத ஆவியை உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். எல்லா நேரத்திலும் வெட்கப்படாத ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்ப உலகம் எங்கும் சென்று நீங்களும் நானும் என்ன பண்ணுமா, சீஷரா. அதுதாங்க உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. What is Easter என்றால் making disciples. உயிர்த்தெழுதலுடைய வல்லமை என்னவென்றால், எப்படியாவது யாரையாவது ஒருத்தனையாவது என்ன பண்ணணும், சீஷனா மாத்தணும். உன்னை போல மாத்துறது இல்லை. உன்னை போல என்ன போல மாத்தனா அவன் எங்க போவான் நமக்கு நல்லா தெரியும். சீஷனாய் மாற்ற வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. இன்றைக்கு இயேசுடைய உயிர்த்தெழுதல் பூமியில எதற்கு வந்தது என்றால், நம்ம ஒவ்வொருவரையும் அவர் சீஷனாய் மாற்றி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா, இயேசுடைய சீஷர்கள். We are the disciples of God who are ready to give our life to God. சீஷன் என்றால் தன் வாழ்க்கையை இயேசுவுக்காய் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவன். அப்படிப்பட்ட வெறி கொண்டவனை எவன் எழுப்புறானோ, உண்மையிலே அவனுக்கு பரலோகத்திலே என் ஆண்டவர் எழுந்து வரவேற்கிறவராய் இருக்கிறார். இயேசு யாரை பாத்திரமா எழுந்து வரவேற்பாரு? இரத்த சாட்சியாய் மரித்தவர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எழுந்து வரவேற்பா. சீசனாய் மாற்றவர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எழுந்து வரவேற்பா. உன்னை பார்த்தோன்னே வந்துட்டியா வா அப்படி உட்காருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உனக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஒரு அலுவலகத்தில் போறீங்க, இன்னார் வந்துக்கிறேங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ண, அந்த மேனேஜர் எழுந்து உங்களை பார்க்கணும், இல்லைன்னா குரல் கொடுக்கணும், வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உங்களை கூப்பிடணும். வந்துட்டீங்களா, சரி உட்காருங்க கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மளை எழுந்து வரவேற்று இரு கரங்களை விரித்து மகனே வா மகளே வா என்று மார்போடு அணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், உலகத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுடைய நற்செய்தியை கொண்டு அநேகரை சீஷராக்குங்க. ஆண்டவர் உங்களுக்காய் வெகுமதியை பரலோகத்தில் வைத்து காத்து கொண்டிருக்கிறார்.